நீங்கள் சைபர் செக்யூரிட்டியில் நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா, அதுவும் நெட்வொர்க்கிங்கில் வேலைக்கு போகணும் அப்படின்னா, இன்றைக்கி நாக்ரி எடுத்துக்கோங்க, லிங்க்டின் எடுத்துக்கோங்க. நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு கீவேர்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது என்ன நெட்வொர்க் செக்யூரிட்டி? நான் வந்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டி கேள்விப்பட்டிருக்கேன், அப்புறம் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் கேள்விப்பட்டிருக்கேன், த்ரெட் இன்டெலிஜென்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், மால்வேர் ரிசர்ச் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படிங்கிற டவுட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோவில் இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன, சைபர் செக்யூரிட்டிக்கும் நெட்வொர்க் செக்யூரிட்டிக்கும் என்ன வித்தியாசம், இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டியில் என்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ் நம்ம படித்தா இந்த வேலைக்கு போகலாம், என்ன ஸ்கில்ஸ் இருக்கும், ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் ஈவன் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நெட்வொர்க் செக்யூரிட்டியான செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்க தான் உங்கள் சைடு நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக இருப்பீங்க. ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்னு என்னென்னு கேட்டால் ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துடலாம். நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கோங்க, ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கோங்க. இதை வந்து டெக்னாலஜி டிவைஸ் நம்ம வச்சுருக்கோம் தெரியுமா? ஸோ நிறைய வெப்சைட்ஸ் வச்சுருப்போம், அந்த வெப்சைட்ஸை டேக் கேர் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் நிறைய டிவைஸஸ் வச்சுருப்போம், மொபைல்ஸ், அதுக்கப்புறம் லேப்டாப்ஸ் வச்சுருப்போம், அதை டேக் கேர் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு சில ப்ராசஸ் நம்மக்கிட்ட இருக்கும். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சேஃப்கார்டாக வச்சுருது தான் வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி கான்ஃபிடென்ஷியல் டேட்டா நம்ம சொல்கிறோம் தெரியுமா? நம்மக்கிட்ட இன்றைக்கி நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னா ஒரு கஸ்டமர் டேட்டா இருக்கும். இந்த கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவை ஹார்ட்வேர்கிட்ட இருந்தும் சாஃப்ட்வேர்கிட்ட இருந்தும் பாதுகாக்கிறது தான் என்னுடைய வேலை. இன்றைக்கி மொபைல் இருக்குது அப்படின்னா மொபைல் இருக்கிற டேட்டாவும் நான் பாதுகாக்கணும். என்கிட்ட லேப்டாப் இருக்கணும், லேப்டாப் இருக்கிற டேட்டாவை பாதுகாக்கணும். ஸோ ஒரு நெட்வொர்க்கில் நான் கனெக்டாக இருக்கேன், ஒரு ரவுட்டரில் கனெக்டாக இருக்கேன் அப்படின்னா அந்த ரவுட்டர் வழியாக யாரும் உள்ளே வரக்கூடாது. ஸோ போத் ஹார்ட்வேர்ஸும் சாஃப்ட்வேர்ஸும் ரெண்டுத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி. இந்த மூணாவது என்னென்னா மெயின் பர்பஸ், இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி மெயின் பர்பஸ் என்னென்னா செக்யூரிங் நெட்வொர்க்ஸ் தான். ஸோ அதாவது ஒரு நெட்வொர்க்கையும் நெட்வொர்க்கில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே டேக் கேர் பண்ணிக்கணும், எல்லாத்தையுமே சேஃப்கார்ட் பண்ணிக்கணும். இதுதான் இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் நிறைய என்ன நெட்வொர்க் செக்யூரிட்டின்னு சொல்கிறீங்கன்னா, சரி ஓகே, அப்போ என்ன மாதிரியான நெட்வொர்க் செக்யூரிட்டிஸ்லாம் இதில் இருக்கும், ஸோ எதெல்லாம் செக்யூர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் செக்யூரிட்டி எடுத்துக்கோங்க, மொபைல் செக்யூரிட்டி, சர்வர் ப்ரொடெக்ஷன், நெட்வொர்க் ப்ரொடெக்ஷன், டேட்டா ப்ரொடெக்ஷன், க்ளவுட் சர்வீசஸ் அப்ளிகேஷன். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சேஃப்கார்ட் பண்ணுவாங்க. இதை டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா ஒரு கம்பெனியில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. ஸோ நான் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொன்னேன் தெரியுங்களா, நெட்வொர்க் ஸ்பெஷலிஸ்ட்னு சொன்னேன் தெரியுங்களா, நெட்வொர்க் ஆப்ரேஷன் மேனேஜர்னு சொல்கிறேன் தெரியுங்களா, இவங்க எல்லாமே ஒரு டெசிக்னேஷன் ஒரு கம்பெனியில் இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே இதை வந்து சேஃப்கார்ட் பண்ணிவிட்டு இதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க தான் ஒரு கம்பெனியுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் இதெல்லாமே டேக் கேர் பண்ணிப்பாங்க. சரியா? அடுத்து எப்படி இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இப்போ எப்படின்னா இதை ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. என்னென்னா ஆக்சஸ் கண்ட்ரோல்னு வச்சுக்கோங்க, த்ரெட் கண்ட்ரோல்னு வச்சுக்கோங்க. ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இன்றைக்கி சைபர் வாய்ஜ் நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். கம்பெனியில் ஒரு 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 3 பேர் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு லேப்டாப் கொடுத்துருக்கேன். அந்த லேப்டாப் என் கம்பெனி நெட்வொர்க்கில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணி ஆகணும். ஸோ என் கம்பெனியில் ஒரு சில விஷயங்கள் நான் வச்சுருக்கேன். அந்த ஆக்சஸ் வந்து யார் ஆக்சஸ் பண்ணணும், யார் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ப்ரோட்டோகால்ஸ் வந்து நான் தான் வச்சுருக்கேன். அப்போது ஒருத்தர் உள்ளே வராங்கன்னா நான் வச்சுருக்கிற அந்த ப்ரோட்டோகால்ஸை வச்சு தான் அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டாக? அதுதான் ஆக்சஸ். அந்த 3 பேர் மட்டும்தான் என்னுடைய கம்பெனி டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த 3 பேர் நம்ம சொன்னோம் தெரியுங்களா, இந்த 3 பேர் வெளியே எங்கேயோ வெளியே எங்கேயோ ஆக்சஸ் பண்ணிவிட்டு ஏதோ டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிடுறாங்க. இப்போது அந்த டேட்டாவுடைய இன்ஃபர்மேஷன், அதாவது அவங்க இமெயில் எங்கேயோ ப்ரீச் ஆன உடனே அந்த இமெயிலை வச்சு யாரும் நம்ம என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய கம்பெனி டேட்டாவை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது மேபி சைபர் கிரிமினலாக இருக்கலாம். இப்போது ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்குது, பட் என்னுடைய டேட்டாவை என்னுடைய க்ரெடென்ஷியலை வச்சு வேறு யாரோ என் டேட்டாவை டார்கெட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் நான் வந்து என் டேட்டாவை ப்ரிவென்ட் பண்ணணும். கரெக்டாக? அதை தான் இந்த த்ரெட் ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் சொல்லிட்டு நான் ஒரு சில செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸை என் சைடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் 2 கேட்டகரைசேஷன். ஒன்று ஆக்சஸ் கண்ட்ரோல், ஒன்று என்னென்னா த்ரெட் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் இதில் ஒரு சில நெட்வொர்க் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸும் தனியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சொல்கிறதால கேட்டகரைசேஷன். இப்போ நெட்வொர்க் செக்யூரிட்டி கண்ட்ரோல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 விதமான நெட்வொர்க் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா ஃபிசிக்கல் நெட்வொர்க் செக்யூரிட்டி, டெக்னிக்கல் நெட்வொர்க் செக்யூரிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நெட்வொர்க் செக்யூரிட்டி. இது எப்படின்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு சைபர் வாய்ஜ் கம்பெனி எல்லாத்தையுமே ஒரு ரியல் டைமில் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா ஃபிசிக்கல் நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்னா நான் வந்து கம்பெனிக்குள்ளே கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த கேபிள்ஸ், ரவுட்டர்ஸ், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் ஃபிசிக்கல் நெட்வொர்க் செக்யூரிட்டி. சரியா? அதுவே டெக்னிக்கல் நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு டேட்டாவை ஒரு கம்ப்யூட்டரில் வச்சுருக்கேன். அந்த கம்ப்யூட்டரில் ஒரு ரவுட்டர் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அங்கே வந்து இன்பிட்வீன் இந்த டிரான்சிட்னு சொல்லுவாங்க தெரியுமா, இன்றைக்கி நம்ம என்டர் பண்ணும்போது இந்த நெட்வொர்க்கில் டிரான்சிட் ஆகிற எல்லா டேட்டாவுமே சேஃப்கார்டாக வச்சுக்கிறது தான் டெக்னிக்கல் நெட்வொர்க் செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் மூணாவது என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நெட்வொர்க் செக்யூரிட்டி. என்னென்னா பாலிசிஸும் ப்ராசஸும். ஸோ பிகாஸ் நம்மக்கிட்ட ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு பாலிசிஸ் வச்சுருக்கணும், ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கணும். அப்போ தான் அது ஸ்டாண்டர்ட்ஸாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ இதுதான் இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் செக்யூரிட்டி இருக்குது. பிகாஸ் இது வந்து நிறைய டைப்ஸ் இதில் வரும். ஸோ இதில் ஒரு எல்லா டைப்ஸுமே வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து என்கிட்ட ஒரு கம்பெனி நான் ஆரம்பிக்க போகிறேன், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன். இது ஒரு சைபர் வாய்ஜாக இருக்கட்டும், இல்லை யாரோ ஒருத்தர் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நெட்வொர்க் ஃபயர் வால்ஸ் வச்சுருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நெட்வொர்க் ஃபயர் வால்ஸ் வச்சுருப்பாங்க. எதுக்காகனா ஒரு பவுண்டரி செட் பண்ணுவாங்க. யார் உள்ள வரணும், யார் வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு பவுண்டரி செட் பண்ணுறாங்க. இது தான் இந்த நெட்வொர்க் ஃபயர் வால்ஸ்.
ரெண்டாவது என்னன்னா இமெயில் செக்யூரிட்டி. ஸோ ஒன்ஸ் ஒருத்தர் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நான் இமெயில் கொடுக்குறேன். இமெயில் கொடுத்த உடனே இந்த இமெயில் கரெக்டாக எங்கெங்கே அவர் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய இமெயில்ஸ்லேருந்து போகிற கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போகிறேன், மானிட்டர் பண்ண போகிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் ஃபிஷிங் இமெயில்ஸ் அவங்களுக்கு வந்துருச்சு, இல்லை சம்டைம்ஸ் ஏதோ தேவையில்லாத ஃபைல்ஸ் இவங்களுக்கு வந்து அதை கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு உடனே இந்த மாதிரி ப்ரூஃப் பாயிண்ட் டிவைசஸ் எல்லாமே இருக்குது, இமெயில் செக்யூரிட்டி டிவைசஸ். இதை வந்து இந்த பர்சன் இந்த இமெயிலை கிளிக் பண்ணிட்டாங்க, உடனே பாருங்கள் இதுதான் யூசர் நேம், இவங்க தான் இந்த யூசருங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ இமெயில் செக்யூரிட்டி என்ன பண்ணுறோம், இமெயிலையும் மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறோம். மூணாவது என்னென்னா ஆன்டி வைரஸ் அண்ட் ஆன்டி மால்வேர்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு லேப்டாப் கொடுக்குறோம். ஸோ ஒருத்தர் உள்ள ஜாயின் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு லேப்டாப் கொடுக்குறோம். அவங்க வந்து ஏதோ ஒரு படம் பார்க்க ஏதோ ஒரு சைட்டுக்கு போயிடுறாங்க, ஒரு ஆட் ஆன்ஸ் டவுன்லோட் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா ஆன்டி வைரஸ் என்ன பண்ணலாம், அவங்கள ப்ரிவென்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா இந்த மாதிரி தேவையான அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஆன்டி வைரஸ் ப்ரிவென்ட் பண்ணிடும். ஸோ அங்கே தான் மூணாவது டைப்ஸான ஆன்டி வைரஸும் ஆன்டி மேல்வேரும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நாலாவது என்னன்னா நெட்வொர்க் செக்மெண்டேஷன். இன்றைக்கி ஒருத்தர் உள்ள ஜாயின் பண்ண உடனே ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா 5 பேர் நீ ஒரு செக்மெண்ட்லேரு, 5 பேர் நீ ஒரு செக்மெண்ட்லேரு. ஸோ இந்த 5 பேருடைய இன்ஃபர்மேஷனை இவங்க பார்க்க முடியாது, இந்த 5 பேருடைய கம்ப்யூட்டரை வந்து இவங்க அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 5 2 செக்மெண்டேஷனாக பிரிச்சிருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா ஒன்ஸ் இந்த 5 பேரில் யாரோ ஒரு சிஸ்டம் காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா இந்த 5 பேர் மட்டும்தான் என்ன ஆகுவாங்க, காம்ப்ரமைஸ் ஆவாங்க. ஸோ இந்த 5 பேர் சேஃப். அப்படி என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு செக்மெண்டேஷனை பிரித்து வச்சிடுறேன் உள்ளாரே. ஸோ இவங்க நீங்கள் இப்படி பண்ணு, நீங்கள் இப்படி பண்ணு சொல்லி நீங்கள் இந்த சிங்கம் ஹேக்கிங் சென்ஸ் இருக்கும், சிங்கம் 3ன்னு சொல்லி ஒரு ஹேக்கிங் சென்ஸ் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் ஆக்சஸ் கண்ட்ரோல். இது என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு கம்பெனி லேப்டாப்பை மட்டும்தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, பர்சனல் லேப்டாப் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆக்சஸ் கண்ட்ரோல் பாலிசியை செட் பண்ணுறோம். நம்மளுடைய பர்சனல் டிவைஸை அங்கே ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வருது. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி. ஸோ அவங்க வந்து ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் cybervoyage இல்லை வேறு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக அவங்களுக்கு வெப்சைட்ஸ் இருக்கும். அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கிறது தான் இந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி. அப்புறம் பிஹேவியரல் அனலிட்டிக்ஸ். இது என்னென்னா இன்றைக்கி ஒரு 5 எம்ப்ளாயி வந்து ஏதோ ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறாங்க, போகும்போது சஸ்பீஷியஸாக அந்த டிராஃபிக் நமக்கு தெரியுது. ஸோ அவங்க வந்து தப்பான வெப்சைட்டுக்குள்ளே போகிற மாதிரி தெரியுதுன்னா அந்த டிராஃபிக்கை மானிட்டர் பண்ணணும். அது மூலமாக ஏதோ ஒரு பேலோட்ஸ் வந்து நம்ம சிஸ்டம்குள்ளே வந்துருச்சுன்னா, அது இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு 10 ரிக்வஸ்ட் தான் இவங்க அனுப்பியிருக்கணும். பட் இன்றைக்கி 100 ரிக்வஸ்ட் போதுன்னா சம்திங் சஸ்பீஷியஸ், அந்த கம்ப்யூட்டர் ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்னா இந்த பிஹேவியரை நம்ம என்ன பண்ண போகிறோம், மானிட்டர் பண்ண போகிறோம். இதுதான் பிஹேவியரல் அனாலிட்டிக்ஸ். அதுக்கப்புறம் டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன். ஸோ உள்ள ஒரு எம்ப்ளாயி வந்துட்டாங்க, அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணுறாங்க, நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து டேட்டா வந்து காப்பி பண்ணி கூகுள் டிரைவ்லையோ எங்கேயோ அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா டிஎல்பி என்ன பண்ணும், உடனே நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். இந்த மாதிரி உங்கள் கம்பெனி டேட்டாவை இந்த பர்சன் கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம டேட்டாவை நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கிறதுக்கு இந்த டிஎல்பியும் எனேபிள் பண்ணியாகணும். இதுதான் டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன். அதுக்கப்புறம் ஐபிஎஸ். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எம்ப்ளாயி ஒரு படம் பார்க்க போகிறாங்க, படம் பார்க்க போகும்போது அப்போ என்னென்னா அடோப் ஃப்ளாஷ் மீடியா பிளேயரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் அந்த படத்தை பார்க்க முடியும்னு சொல்லும்போது அடோப் ஃப்ளாஷ் மீடியா பிளேயரை டவுன்லோட் பண்ணுறாங்க. ஆனால் அது அடோப் கிடையாது, வேறு ஏதோ ஃபைல். ஸோ அப்போ அங்கே டவுன்லோட் பண்ணி ஆன்டிவைரஸ்களும் எவைட் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னிக்ஸ் இருக்குது. ஈவன் தோ ஆன்டிவைரஸ் எவைட் பண்ணி நீங்கள் திருப்பியும் சிஸ்டம்குள்ளே அந்த ஃபைலில் உட்காந்தாலுமே இந்த ஐபிஎஸ் என்ன பண்ணும், ப்ரிவென்ஷன் பண்ணிடும். இந்த மாதிரி பாருங்கள், இங்கேருந்து ஏதோ டிராஃபிக் போகுது, இந்த மாதிரி இன்ட்ரூஷன் எதாவது நடக்குது, இதை நான் ப்ரிவென்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஐபிஎஸ் டெக்னாலஜியும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாகும். அதுக்கப்புறம் மொபைல் டிவைஸ் செக்யூரிட்டி. நீங்கள் பர்சனல் மொபைலில் பார்த்தீங்கன்னா கம்பெனி இமெயில்ஸில் ஆக்சஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆர்கனைசேஷன் பாலிசின்னு ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி ஒரு எம்என்சியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மொபைலை நீங்கள் அதாவது கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்னென்னா ஆர்கனைசேஷன் பாலிசின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அதை கான்ஃபிகர் ஆகும். ஸோ அப்போ இதில் போகிற டேட்டாஸை பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் பாலிசி மூலமாக ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஸோ அப்படி உங்கள் பர்சனல் டிவைஸை ஆக்சஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலிசி செட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் எஸ்ஐஎம். இது வந்து செக்யூரிட்டி இன்சிடென்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா டிவைஸோடைய லாக்ஸுமே கலெக்ட் பண்ணி நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எஸ்சிஎம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்ப்ளங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்சிஎம் டூல் தான். அதுக்கப்புறம் விபிஎன். அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் என்னன்னா இன்றைக்கி ஒரு 100 பேர் நம்ம கம்பெனியில் வந்து ஒரு பீரியடில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா 100 பேரும் நமக்குன்னு ஒரு நெட்வொர்க் நம்ம வச்சுக்கணும். அந்த நெட்வொர்க்கில் தான் மட்டும்தான் அவங்க ஆக்சஸ் பண்ணி ஆகணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க நெட்வொர்க்கில் போகக்கூடாது. ஸோ விபிஎன் கனெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் வெப் செக்யூரிட்டி. இது வந்து நம்ம க்ளவுட் சிஸ்டம், க்ளவுட் அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த வெப்சைட் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக வயர்லெஸ் செக்யூரிட்டி. இந்த வயர்லெஸ் செக்யூரிட்டி எதுக்காக அப்படின்னா நம்ம இப்போ வைஃபைலாம் வச்சுருப்போம் கரெக்டாக. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஐடி கம்பெனி சைடில் நீங்கள் அப்படின்னா பப்ளிக் வைஃபை அந்த மாதிரிலாம் நிறைய வைஃபை கனெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த வைஃபை நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. இன்கேஸ் அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணாலுமே அந்த வைஃபை மூலமாக நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி செக்மெண்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்படி ஒரு வைஃபை கனெக்ட் பண்ண முடிஞ்சாலுமே அந்த வைஃபைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லேயர்டு செக்யூரிட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியாகணும். ஸோ இப்போ நம்ம சொன்ன எல்லாமே தான் இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டியில் ஒரு கம்பெனி சைடில் ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் உள்ளே நுழையிறீங்க, ஒரு புது எம்ப்ளாயாக நீங்கள் உள்ளே போகிறீங்க, இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நான் வச்சுருக்கேன்,
எப்படி நான் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி எல்லா நெட்வொர்க் லேயர்டு செக்யூரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் டேட்டாவை சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்க முடியும். இதுக்கு ஒரு சில டூல்ஸ் எல்லாமே இருக்குது. சிம்பிளாக சொல்லப்போனால் ஒயர் ஷார்க் எடுத்துக்கோங்க, மெட்டாஸ்ப்ளாய்ட் எடுத்துக்கோங்க, நெசஸ் எடுத்துக்கோங்க, ஏர் கிராக் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்னாட் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணி பார்க்கலாம் உங்கள் சைடில். இன்கேஸ் இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு லேப்டாப் இருந்தால் போதும், இந்த ஸ்னாட் இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணி வேறு டிவைஸை கனெக்ட் பண்ணி உடனே நீங்கள் லாக்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி லைக் ஏர் கிராக்கை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயர் ஷார்க் இன்ஸ்டால் பண்ணி என்ன டிராஃபிக் போகுதுங்கிறது எல்லாத்தையுமே உங்கள் சைடில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். சரியா? இதுக்கப்புறம் ஏன் இது இம்பார்ட்டன்ட்டு? ஸோ இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி எதுக்காக இம்பார்ட்டன்ட் கேட்டால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எதுக்காகனா நம்மளுடைய சென்சிட்டிவ் டேட்டாவை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வெளியே இருந்து உள்ள ஒரு கம்யூனிகேஷன் வராமல் இருக்கணும், அதையும் நம்ம செக்யூர் பண்ணணும். எக்ஸ்டர்னல் அட்டாக்ஸ் எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. மூணாவது இந்த ரேன்சம்வேர் அட்டாக்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, அது வந்து நடக்காமல் இருந்து நம்ம கம்ப்யூட்டரை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம டேட்டா ரொம்ப செக்யூர். ஸோ நம்ம பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அதுக்காகவும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி 5G வந்து ரொம்ப எவால்வ் ஆகுறதுனால ஸோ நம்ம சிஸ்டம்மை அந்த மாதிரி நெட்வொர்க் அட்டாக்ஸ்லேருந்து வெரி எக்ஸ்டர்னல் அட்டாக்ஸ்லேருந்து சேஃப்கார்டாக வச்சுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இது ப்ரிவென்ஷன் டெக்னிக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கடைசியாக சைபர் செக்யூரிட்டி நம்ம சொல்கிறோம் தெரியுமா, இன்றைக்கி சைபர் செக்யூரிட்டியில் நெட்வொர்க் செக்யூரிட்டிங்கிறது ஒன் ஆஃப் த டொமைன். ஸோ இதில் உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஓப்பனிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. சரியா? இப்போ வந்து இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு வரும், ஆனால் அப்போ சைபர் செக்யூரிட்டினா என்ன, நெட்வொர்க் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னு ஒரு டவுட் வரும். கரெக்டாக? இப்போ இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா டிஜிட்டல் அசெட்ஸ் எடுத்துக்கோங்க. இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லா டேட்டாவுமே நம்ம சேஃப்கார்டாக வைக்கணும். அப்படியே நெட்வொர்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நெட்வொர்க் ஸ்பேஸில் ஒரு கம்பெனிக்கு உள்ள இந்த நெட்வொர்க் ஸ்பேஸில் இருக்கிற ஒரு டேட்டாவை சேஃப்கார்டு, அதாவது டிரான்ஸ்மிட் ஆகிற டேட்டாவை சேஃப்கார்ட் பண்ணுறது தான் இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு என்டையர் டொமைன் சொல்லலாம். நெட்வொர்க் செக்யூரிட்டி ஒரு சப்ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா சைபர் செக்யூரிட்டியில் இன்றைக்கி கான்ஃபிடென்ஷியல் டேட்டான்னு சொல்கிறோம், வெப்சைட் அத்தன்டிகேஷன் நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே சேஃப்கார்டு பண்ணுறது சைபர் செக்யூரிட்டி. அப்படியே நீங்கள் நெட்வொர்க்கில் வந்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு அப்டேட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக பாஸ்வேர்டு பாலிசி நம்ம செட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை சேஃப்கார்ட் பண்ணுறது தான் நெட்வொர்க் செக்யூரிட்டி. அப்படியே நீங்கள் சைபர் செக்யூரிட்டியில் வந்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி டேட்டா வந்து ஃபிஷிங் அட்டாக்ஸ்லாம் நடக்கும் தெரியுமா, அதை சேஃப்கார்ட் பண்ணுறது தான் சைபர் செக்யூரிட்டி. அப்படியே இந்த பக்கம் நெட்வொர்க்கில் வந்தீங்க அப்படின்னா இந்த வைரஸு, அதுக்கப்புறம் ட்ராஜன்ஸு, வார்ம்ஸு, டினைல் ஆஃப் சர்வீஸ், இந்த மாதிரி அட்டாக்ஸ் இருந்து சேஃப்கார்ட் பண்ணுறது தான் இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியராக ஐடென்டிஃபிகேஷன் வந்திருக்கும். இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டினா என்ன, இதை வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, இதில் என்ன டைப்ஸ் இருக்குது, எப்படி வந்து நம்ம சைடில் சேஃப்கார்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இப்போ இதுக்கு எப்படி நான் சர்டிஃபிகேஷன் படிக்கணும், என்ன மாதிரியான ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு கேட்டால் இதுக்கு வந்து டெசிக்னேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் இருக்குது, நெட்வொர்க் ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டரில் நீங்கள் போகிறீங்கன்னா செக்யூரிட்டி அனலிஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வேலைகளை பண்ணிகிட்டு இருப்பீங்க, நெட்வொர்க் வேலைகளை பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அசோசியேட் நம்ம சொல்லியிருப்போம், அந்த டெசிக்னேஷனை சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த எல்லா ஓப்பனிங்ஸுமே ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் கீழே நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாக்கில் வந்தீங்கன்னா கீ ஸ்கில்ஸில் நெட்வொர்க் செக்யூரிட்டின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து இந்த ரவுட்டர்ஸு, ஃபயர் வால்ஸு, ஸ்விட்சஸ்ஸு, வேனு, இந்த மாதிரி கீ டேர்ம்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நெட்வொர்க் செக்யூரிட்டிக்கான ஒரு ஓப்பனிங் தான். சரியா? இதுக்கு என்ன சர்டிஃபிகேஷன் படிக்கலாம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நிறைய சர்டிஃபிகேஷன் நம்ம படிக்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு சிலது நான் சொல்கிறேன். SIC 503, SIC 505, SIC 511, SIC 530, SIC 450, SIC 555, SIC 573, SIC 586. இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நெட்வொர்க் இந்த டிஃபென்ஸ் ஆப்ரேஷன்ஸ்லாம் போகலாம். ஸோ இது மூலமாக உங்களுக்கு ஓரளவு ஐடியா வந்திருக்கும், எப்படி இந்த கம்பெனியில் வந்து இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஐடியாவும் வந்திருக்கும், என்ன வேலை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஐடியாவும் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி புதுசாக விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர்வாட்சில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.